பிரைஸ் தி லார்ட். அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தருடைய ஓய்வு நாட்களாக இருப்பதனால ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 20 அதிகாரம் 10 வசனம். 7ஆம் நாள் தேவனாக கர்த்தருடைய ஓய்வு நாள். 7ஆம் நாள் தேவனாக கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று வசனம் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இது கர்த்தருடைய ஓய்வு நாள். இது 7ஆம் நாள் என்று நம்மளுக்கு நல்லா தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் பழைய ஏற்பாடில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று அதே வசனம் சொல்லுது. ஆனால் இந்த ஓய்வு நாட்களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பல வேலைகள், பல காரியங்களை செய்கிறோம். வேலை செய்து தப்பு அல்ல, ஆனால் ஆலயத்துக்கு போகாத வேலை செய்கிறோமே, அது ரொம்ப ரொம்ப தப்பு. கர்த்தருடைய பிள்ளையே, அது ரொம்ப ரொம்ப வேதம் எச்சரிக்கிறது. இந்த ஓய்வு நாட்களில் மனமகிழ்ச்சி நாளைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த வேலை, இந்த வேலை, இங்கே போகிறது, அங்கே போகிறது, அப்படியே இருக்கவே இருக்கக்கூடாது. முதல் தேவனை செலுத்து, அதுக்கப்புறம் மற்றதை போய் செய். கடந்து போ ஆலயத்துக்கு. கால தாமதம் பண்ணாத அன்பான கர்த்தருடைய பிள்ளையே. ஆலயத்துக்கு போயிட்டு வந்து என்ன வேணா செய் இந்த புதிய ஏற்பாடு காலில். ஆனால் ஆலயத்துக்கு போகாத அந்த வேலை இந்த வேலையை முடிச்சுட்டு அத்த வாரம் பார்த்துக்கலாம் சொல்லாத. அடுத்த நாள் நம்மக்கிட்ட கிடையாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இது கர்த்தருடைய ஓய்வு நாள். அசட்ட பண்ணாத, வீணடிக்காத, கால தாமதப்படுத்தாத. இந்த நாளை முக்கியப்படுத்து. இந்த நாளில் மனமகிழ்ச்சியாரு. உன்னைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.